தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாய மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சேலம் மேட்டூர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் சீரிய தலைமையில் மாநில அளவில் பதிவு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்படும் நமது நிர்வாகிகள் அவரவர்களின் மாவட்டங்களில் செயல்படும் முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகங்களில் அவ்வப்போது விஜயம் செய்து அந்த அலுவலக துணை இயக்குனர் அவர்களை நேரில் சந்தித்து நமது இன மக்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்தும் அரசு நமக்கு வழங்கும் பல்வேறு சலுகைகள் குறித்தும் விவாதித்து ஒரு நெல் இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது வழக்கம். அந்த வகையில் நமது சங்க செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யநாராயணன் அவர்களும் துணைச் செயலாளராகிய நானும் இணைந்து திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகம் சென்று துணை இயக்குனர் திரு முருகன் அவர்களையும் வெல்ஃபேர் ஆஃபீஸர் திரு ரமேஷ் அவர்களையும் நேரில் சந்தித்து வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தின் கீழ் நம் மக்களிடம் முன்பு இருந்த துணை இயக்குனர் பெற்ற மனுக்களை எந்தவித கள ஆய்வும் செய்யாமல் காரணமே இல்லாமல் நிலுவையில் வைத்துவிட்டு சென்று விட்டதை பற்றியும் அத்தகைய மனுக்களை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் நமது மாவட்ட இளம் படித்த விதவைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் சிறப்பு இடஒதுக்கீடு குறித்தும் அதற்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் கேட்டறிந்தோம். மேலும் இங்கு வரும் நம் இன மக்கள் கொண்டு வரும் படைச்சான்று ஆவணங்களை நகல் எடுக்க வசதியாக இங்கேயே ஃபோட்டோ காப்பியர் இயந்திரம் அமைத்து அவர்களது வீண் அலைச்சலை தவிர்க்க உதவிடுமாறும் கேட்டுக்கொண்டோம். அதை இலவசமாக செய்ய இயலாது என்றாலும் லாபம் நோக்கம் இல்லாமல் குறைந்த அளவில் பணம் வசூலித்து செயல்படுத்த ராஜ்ய சைனிக் போர்டு அலுவலக உயர் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெறவும் ஆலோசனை வழங்கினோம். மேலும் இந்த அலுவலகத்தின் பெயர் பலகை மிகவும் சிறியதாக வெளியில் வைத்திருக்கின்றனர். இதனால் இங்கு வரும் புதியவர்களுக்கு இந்த அலுவலகத்தின் முகவரியை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இந்த பெயர் பலகையை மிக பெரிய அளவில் நுழைவாயிலில் உரிய அனுமதி பெற்று வைத்திடவும் கோரிக்கை வைத்தோம். நமது சங்க நிர்வாகிகளாகிய எங்கள் மூவரையும் அன்புடன் வரவேற்று அமர வைத்து மிகவும் பொறுமையுடனும் மனித நேயத்தோடும் நமது கோரிக்கைகளை கேட்டறிந்து அவை அனைத்திற்கும் சாதகமான உத்தரவாதத்தோடு கூடிய பதிலை அளித்தார். இவரை போன்றே அனைத்து மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலக துணை இயக்குநர்களும் உதவி புரியக்கூடிய மனநிலையோடு செயல்பட்டால் நமது இன மக்களின் பிரச்சனைகள் அனைத்துமே தாமதமின்றி நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் அனைத்து மாவட்டங்களின் துணை இயக்குநர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை நமது சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கள ஆய்வு செய்து நமது தலைமைக்கு தெரியப்படுத்துவோம். அதில் ஏதாவது குறைபாடு இருப்பின் நாங்கள் ராஜ்ய சைனிக் போர்டு உயர் அதிகாரிகள் மற்றும் முதன்மை இயக்குனர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.